வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் மேக்கிங் மிஷின் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸே வந்து உருவாக்கிடுச்சிங்க. அந்தளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ் மேக்கிங் மிஷின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பெலிட்டியர் மாடியூல் வந்து தேவைப்படும். இதில் வந்து அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பயங்கரமாக கூலிங் ஆகும். அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகிறத வந்து கூலிங் வந்து படுத்தணும். ஸோ அதுக்காக வந்து அலுமினியம் கூலிங் பிளாக் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டம். இதில் வந்து வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வருவோம். அங்கே வாட்டர் ஃப்ளோ வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தி வந்து அந்த கூலிங் வந்து படுத்தும். அதுபோக இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். ஸோ இதை தான் வந்து கனெக்ட் பண்ணி வந்து இது பண்ண போகிறோம். அதுபோக வந்து இந்த கனெக்ட் பண்ணதில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டர் மோட்ரு வந்து ஒன்று தேவைப்படும். இதை வச்சு தான் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ வந்து படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மேலே வந்து ஐஸ் வந்து மேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து அலுமினியம் கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா அலுமினியமில் ஸ்கொயர் டியூப் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. எதுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுபோக வந்து உள்ளக்குள்ள கூலிங் வந்து வெளியே வந்து போக விடாமல் செய்கிறதுக்காக இந்த மாதிரி தெர்மாக்கோல் வந்து தேவைப்படும். இந்த திங்ஸ் இருந்தாலே வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. எதுக்காகனா இந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்துறதுக்கும் கூலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தெர்மல் பேஸ்ட் நான் ஆல்ரெடி அப்ளை நல்லா வந்து பண்ணிட்டேன். இந்த கூலிங் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் கூலிங் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ஒன்றில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து உள்ளக்க வந்து அனுப்புவோம். இன்னொன்று வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக அந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து வச்சு தான் வந்து வெளியே வரும். ஸோ அதுவே வந்து ஹீட்டை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எடுத்துரும். இதுக்கு வந்து ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஓஸ் தேவை. என்கிட்ட இந்த அளவு ஓஸ் இருந்துச்சு. ஆனால் இதுவே கொஞ்சம் டைட்டாக வச்சோம் அப்படின்னா உள்ளக்க வந்து இதாகிக்கிறோம். ஸோ அதனால் இதை வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ஓஸையும் வந்து இந்த வழியாக வந்து இங்கனக்குள்ளே இப்படி இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓஸை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அதில் ஒன் சைடு வந்து நம்மளுக்கு மோட்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து உள்ளக்க வந்து அனுப்பணும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த இதில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து அவுட்டில் வந்து இந்த மாதிரி இந்த மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருவோம். ஸோ இதில் வந்து மேலே வந்து தண்ணி வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுத்தாலே வந்து போதுமானது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நான் ஆல்ரெடி தெர்மல் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். இதில் வந்து அந்த டெக்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து கூலிங் ஆகும், இங்கிட்ட வந்து ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகும் இங்கேயும் தெர்மல் பேஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒட்டினாலே போதும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஆல்ரெடி தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இதையும் அதுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுறேன். இப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், தூக்கும் போல் வந்து இது எல்லாமே ஒட்டின மாதிரியே ஒட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கும். அப்போனா தான் வந்து ஹீட்டாக இருக்கட்டும் கூலிங்காக இருக்கட்டும் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தும். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு 12 வோல்ட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி வந்து செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கோம். சரி, ஓகே. இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து நான் வந்து ஒரு டேட்டா கேபிள் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து பழைய டேட்டா கேபிள். அதனால அதுக்கு முன்னாடி வந்து அந்த வயரை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை ரெட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து அதில் வந்து சும்மா நார்மலாக வந்து ஒரு வயர் இருக்கும், அது வந்து மைனஸ். ஸோ அதை வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே இதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த வயர் கனெக்ஷன் வந்து ஒட்டிடக்கூடாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து இந்த டேட்டா கேபிளை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு மோட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து தண்ணியில் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த தண்ணியுமே கொஞ்சம் கூலிங்காக வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மண்பானையில் வச்சு கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வழியாக வந்து தண்ணி வந்து போய் இதுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து பிளாக்லேருந்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி வந்து வெளியே வருது. எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் வந்து இதை வந்து இதுக்குள்ளேயே வந்து விட்டுறணும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இது. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து இங்கே 12 வோல்ட் கொடுத்துடலாம்.
12 வோல்ட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கூலிங் மட்டும் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து அவ்வளோதான் 12 வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ 12 வோல்ட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு தெர்மோஸ்டேட்டை வச்சு செக் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து எவ்வளோ கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கே கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். கிளாஸை வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பயங்கரமாக கூலிங் ஆகுதுங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இதை கூலிங் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு செக் பண்ணேன். இப்போ வந்து 38 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி குறையுதுன்னு மட்டும் பாருங்கள். 35, 32, 29, 26 எவ்வளோ ஸ்பீடாக கம்மியாகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு 17க்கு போயிடுச்சுங்க, அதுக்குள்ளே 16. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஃபேனை யூஸ் பண்ணுறதோட ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் 12க்கு போயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 10க்கு போயிடுச்சுங்க. ஸோ இது வந்து அப்படியே வந்து -க்கு கூட போகும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் இதாக இருக்கும். இது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா நம்ம வந்து 9.9ங்க 9.6. ஸோ பாருங்களேன் எவ்வளோ கூலிங் வந்து நம்மளுக்கு வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு 8.9 போயிடுச்சு. இது வந்து இன்னும் போய் -கே போயிடுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து தண்ணி வந்து அதாவது நம்ம கூலிங் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான வாட்ரு, அதாவது நம்ம ஏதாவது மாசா அந்த மாதிரி ஊற்றுறோம் அப்படின்னா ஐஸ் கட்டியாகவே ஆயிரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். எதுக்காகனா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ண போகிறோங்க. இதை வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை வந்து தரும். இது வந்து அந்த இது வந்து வெளியேறாது, ஐஸ் கட்டியாக சீக்கிரம் மாறும். ஸோ அதுக்காக இதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு தெர்மாக்கோல் வந்து சீட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷனாக வந்து அது எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தெர்மாக்கோலை வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வந்துருச்சா. இதை வந்து இங்கேனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே இருந்து உள்ள ஹீட் வந்து இதாகாது, கூலிங்கே நல்லா வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த கூலிங் ஆகிற ப்ளேஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சுருந்தோம்ல. ஸோ அங்கே வந்து இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து எப்பொழுதும் போல் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம இனிமேல் வந்து அதை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ஏதாவது ஐஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து இந்த இது வந்து இந்த இதை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பாதி ஊற்றிட்டு பாதி தண்ணி ஊற்றிக்கிறேன். எதுக்காகனா ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து கட்டி ஆகும். ஸோ அதனால் இது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி வந்து கொலகொலப்பு தன்மைனால வந்து அந்த கட்டியாகிறதுக்கு இதாகும். கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து இதுக்கு மேலே வந்து இந்த ஐஸ் குச்சி இருக்கிற மாதிரி ஒன்று வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஐஸ் குச்சி மேலே தான் வரும். இது நேராக வந்து வைக்க முடியல. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாகும் போல் நேராக வந்து வச்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். அதாவது இந்த மோட்ருக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து உள்ளே போய்கிட்டு இருக்குது. இங்கிட்டு தண்ணி வந்து அவுட் வழியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து உள்ளே போயிட்டு வர்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த கூலிங் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதை வச்சு கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ப்ளஸ்ஸும் இது வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரி நம்மளாக உருவாக்குனதுங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள் கண்டிப்பாக. இதுனா ஒரு நல்ல ஒரு இது. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா BMS யூஸ் பண்ணி அதாட்ட வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து கூலிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆகும். நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனதுக்கடுத்து இதில் எவ்வளோ வந்து இப்போ வந்து நார்மலாக டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இப்போ வந்து 36.8 இருக்குது. இங்கேயும் வந்து நம்மளுக்கு இருக்காது, 36.8 தான் இருக்கும். இதில் வந்து 36.4 கிட்ட இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் நேரம் ஆக இது வந்து இன்னும் பயங்கரமாக வந்து கூலிங் வந்து இருக்கும். அந்த கூலிங் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நான் அதை வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து 34.6 34.2 எதுக்காகனா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் கூலிங்காக வந்து இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள் 33.3 அது வரைக்கும் இருக்குது. 33 தான், அதுக்கு மேலே வந்து குறையல.
ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது வந்து எவ்வளோ வந்து கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் வந்து ஆயிருக்கும். நான் வந்து கீழே வந்து போயிருந்தேன். இப்போ வந்து பார்க்கும்போது மேலே வந்து பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி ஒரு மாதிரி முட்டை முட்டையாக வந்து இருக்குங்க. இது வந்து எதுக்காகன்னு தெரியல, அது வந்து கூலிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸை தொடமுள்ள எனக்கு கூலிங் எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ தெர்மோஸ்டேட்டை வச்சு வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கூலிங் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வைக்காம இல்லை, நம்மளுக்கு வந்து பாருங்கள் படிப்படியாக வந்து கம்மி தான் ஆகுது. 32, 30, 29, 28 ஒரு நல்ல ஒரு கம்மியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஐஸ் மேக்கர் வந்து ஒரு நல்ல ஒர்க் ஆகுது பாருங்கள். 27க்கு அடுத்து கம்மியாகலை. மேலே வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது, மேலே வந்து ஒரு மாதிரியாக வந்து இருக்குங்க. 27 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. இதுக்கே வந்து மேலே வந்து ஒரு மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஒரு மாதிரி வந்துருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ இன்னொரு 1/4 நேரம் வெயிட் பண்ணலாம், எவ்வளோ வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து மேலே வந்து பாருங்கள் ரொம்ப பபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்துருச்சு. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு திக்கு கலரில் ஆரஞ்சாக இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டான மாதிரி வந்து ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து பபிள்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ மூலம் கட்டி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து இன்னொருக்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குங்க, டக்குன்னு வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஆனால் வந்து ஐஸ் கட்டி ஆகணும்னா ரொம்ப நேரம் ஆகும் போல்க. இப்போ பாருங்கங்க, அப்போ 27 இருந்துச்சு, இப்போ 21, 20 கிட்ட வந்துருச்சுங்க. 19. ஸோ அப்போனா கூலிங் எஃபெக்ட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மெதுவாகுது. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஐஸ் கட்டி ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். இப்போ மேலே வந்து பாருங்கள் அப்படியே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இதை நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஐஸ் வந்துருச்சுங்க இது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகுது, ஆனதுக்கு அடுத்த இந்த அளவுக்கு ஸ்டேஜே வருது பாருங்கங்க. ஐஸு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஐஸ் கட்டியாகவே இருக்குங்க, ஐஸ் கட்டி ஆயிடுச்சு நல்லா. பாருங்கங்க அந்த இது நம்ம வந்து வச்சது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இது வந்து 100% சூப்பராக வந்து வருது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். என்ன கொஞ்சம் நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. ஆனால் ஐஸாகி இருந்துச்சுங்க அது பாருங்கள். ஐஸ் இது எல்லாமே இந்தா பாருங்கங்க சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு கூலிங்கில் பயங்கரமாக இருக்குது, ஏன்னா ஐஸ் ஆயிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்குது. இது தெர்மோஸ்டேட்டை வச்சு செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்க்கலாம் எவ்வளோ தான் கூலிங் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 13.8, 6 பாருங்கங்க. 4.5, 3.4, 2.7 பார்த்துக்கோங்க. 1.8, 1.5 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதனால் ஐஸ் கட்டினால் வந்து இதாகிடுச்சு. இன்னும் 0 டிகிரிக்கு வந்துருச்சு அப்படின்னா மைனஸில் வந்து போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உறைஞ்சிருக்கும். இப்போ உறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து எதுக்காக நம்ம இந்த மேங்கோ யூஸ் பண்ணனால இதை தண்ணியை கூட யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக வந்து உறைஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி மேங்கோ இதை சேர்க்குறனால வந்து ரொம்ப நேரம் ஆகும் உறையிறதுக்கு. ஸோ அதனால் நான் தண்ணியை கூட சேர்க்காமல் விட்டுருந்தேன், தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துருந்துருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 0.3 இருக்குது, பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது மைனஸில் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். 0.2 வரைக்கும் வந்துருச்சுங்க. 0.1 மைனஸில் போயிடும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே இதில் தானேங்க இருக்குது, அதாவது ஐஸ் ஆயிடுச்சு எல்லாம். பாருங்கள் 0.1 வரைக்கும் வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் இதாக கூலிங் எஃபெக்ட் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து செஞ்சு பார்க்கலாம். நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கங்க ஒரு நல்ல ஒரு கூலிங்கில் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. சரி ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னும் நான் ரொம்ப நேரம் வச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி திரளாக தான் வருதே தவிர ஃபுல்லாக வந்து அந்த ஐஸ் கட்டியாக வந்து வரல. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஐஸ் கட்டியாக வந்து வரும் முழுக்க. சரி ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ் மேக்கர் மிஷின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையாக வந்து ஐஸ் கட்டியை வந்து நல்லா தாங்க உருவாக்குது. நான் கூட வந்து நினச்சேன் இது வந்து ரொம்ப இதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து கரெக்டாக வந்து வருது. நான் மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்தனால வந்து அந்த திரளாக நிற்கிதுங்க. ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு, ஆனால் தான் நம்மளுக்கு ஐஸ் கட்டியாகவே ஆகும். தண்ணியை கூட ஊற்றி இருந்திருக்கலாம், சீக்கிரம் வந்து ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த திரளாக வந்ததை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட்டு. நம்மளுக்கு நல்லா வந்து டிகிரினா செல்சியஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. 0 டிகிரி வரைக்கும் வந்து வந்துருச்சுங்க.
இன்னும் நேரம் ஆகும் போல்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட்டப்னா வந்து பண்ணணும். இது வந்து வெளியே வந்து இருக்கறனால கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். மித்தபடி பயங்கரமான ஒரு கூலிங் எஃபெக்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஐஸ் மேக்கிங் மிஷின் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சூப்பராக வந்து வந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி வந்து நம்ம ஃபேன் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அவ்வளோ ஹீட்டை இது பண்ணலாம். ஆனால் வந்து வாட்டர் கூலிங் வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. அது அவ்வளவு சூப்பராக வந்து கூலிங் வந்து படுத்தியிருந்துங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.